ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய நமः. ஸ்ரீ சரஸ்வத்யை நமः. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्रयम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्धाय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय நமः. ஹரி ஓம். இன்று பாடல் 6. மானே நீ நென்னை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆண்டு கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர்க்கு உன் வாய்த்திறவாய் ஊனே உருகாய் உனக்கே ஊரும் எமக்கும் ஏனோருக்கும் தவக்கோனாய் பாடேலோர் எம்பாவாய் என்பது இத்திருப்பாடல். இதனுடைய பொருளை நாம் பார்ப்போம். இங்கு முதலிலே புறத்திலே அழைக்க வந்த பெண்கள் கூட்டத்தில் ஒருவள் உள்ளிருப்பவளை பார்த்து என்ன கூறுகின்றாள்? மானே என்று அவளை அழைக்கின்றாள். நம்முடைய சம்பிரதாயத்தில் ஒருவருக்கு பெயர் இருக்கலாம். எடுத்துக்காட்டாக ரங்கசாமி என்று பெயருடையவராக இருக்கலாம். ஆனால் அவருடைய குணத்தியல்பை கண்டுணர்ந்தவர்கள் தோழர்கள் என்ன செய்வார்கள்? அவருடைய குணத்தின் சிறப்பை வைத்து அவரை அழைக்கின்ற முறையும் உண்டு. கொடையாளியே என்றும் சொல்லலாம், அன்பானவரே என்றும் சொல்லலாம். இது எதை அடிப்படையாக வைத்து வருகிறது? அவருடைய பெயர் ரங்கசாமி என்றாலும் அவருடைய குணத்தின் அடிப்படையில் அவரை அழைக்கின்ற முறையும் நம்முடைய பாரம்பரியத்தில் உண்டு. அந்த வகையிலே இந்த திருப்பாடல்களிலே பெண்களுடைய பெயர் என்பது இருக்காது. பெண்களுடைய குண இயல்பை பொறுத்து அவர்கள் அழைக்கப்படுவார்கள். மானே என்று சொல்லுகின்ற பொழுது அது குண இயல்பையும் கூறும், அல்லது அவர்களுடைய அங்கங்களினுடைய இயல்பையும் கூறும். ஒரு பெண்ணினுடைய அங்கங்களிலே உத்தம அங்கங்களை மற்றொன்றோடு ஒப்பிட்டு அது போன்ற அங்கத்தை உடையவளே என்று அழைக்கின்ற தன்மை உண்டு. ஆக குணத்தின் இயல்பாலும் அழைப்பது, அங்கத்தின் இயல்பாலும் அழைப்பது என்று ஒரு தன்மை இருக்கிறது. அந்த வகையில் மானே என்று அழைக்கின்ற பொழுது மான் போன்ற விழியுள்ள பெண்ணே, அவளுடைய விழி என்னவாக இருக்கிறது? மான் போன்றதாக. மானை போன்ற விழி உள்ள பெண்ணே என்றால் என்ன அர்த்தம்? அந்த விழியினுடைய தன்மை அவ்வாறு அமைந்திருக்கிறது. இதற்கு விளக்கம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா, அந்த மான் இங்கு அங்கும் அலைப்பாயுமா? அதுபோல் அந்த அலைப்பாயுதல் என்றால் பயத்தின் காரணமாக அலைப்பாயும்.
இங்கு மான் போன்ற விழி உள்ளவள் என்று வருகின்ற பொழுது இந்த பெண்ணுடைய திரு கண்களானது யார் சிவன் அடியார்கள் வருகிறார்கள் என்றாலும், சிவனை பற்றி பேசுவார்கள் என்றாலும், காதில் அந்த சப்தம் கேட்டவுடனே அந்த சப்தம், அந்த சிவனுடைய பெருமை பேசுகின்ற அந்த ஒலி கேட்டவுடனே அந்த திசையை நோக்கி அந்த கண்கள் உடனே என்னாகும்னா அந்த பார்வை பாயுமா. எப்படி ஒரு மான் மேய்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஏதேனும் ஒரு திசையிலிருந்து சப்தம் வருகிறது என்றால் அந்த திசையை நோக்கி மான் தலை திருப்பி கண்ணையும் பார்க்குமா. அதுபோல் இந்த பெண் ஆனவள் என்ன செய்வாளாம், அடியார்களுடைய கூட்டம் இறைவனுடைய பெருமையை பேசுகின்ற பொழுது அந்த திசையை நோக்கி தன்னையும் மீறி அந்த கண்கள் நோக்குமா. காதில் விழுந்தவுடனே கண் என்ற புலன் அந்த திசையை நோக்கி நோக்குமா. எனவேதான் மானே என்று கூறுகின்றார். நீ இப்பொழுது பெண் சொல்கின்றாள், அவளுடைய தன்மையை சொல்லுகின்றார். நீ நென்னை, நென்னை என்ற தமிழ் சொல்லுக்கு நேற்று. நீ நென்னை, நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றொரு. நீ என்ன சொன்னாய்? உங்களை நாளைக்கு நானே வந்து துயில் எழுப்புவேன் என்று எங்களோடு உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது சொன்னாய். சொன்னவள் நானாமே போன திசை பகராய். ஏ பெண்ணே, சொன்னவள் எந்த திசை போனால் நானாமல், நீ நானாமல் அவள் போன திசையை கூறுவாய். சொன்னவள் தான் வீட்டில் உறங்கி கொண்டிருக்கின்றாள். அவளை பார்த்து ஒரு கேலி பேச்சாக நீ நானாமல் அவள் போன திசையை பகர்வாய். இன்னும் புலர்ந்தின்றோ, இன்னும் பொழுது விடியலியா என்று கூறிய பிறகு அடுத்து வருவது என்ன பேசப்படுகிறது? வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆண்டு கொண்டருளும். வானே என்றால் உயர்ந்த உலகமாகிய சொர்க்கம். நிலனே என்றால் பூ உலகம். பிறவே மற்ற உலகத்தாரும் அறிவறியான் அறிவதற்கு அரியவனாக இருக்கின்ற அவன் என்று இங்கு கூறப்படுகிறது. போன பாடலிலும் ஞாலமே என்று அழைத்து, ஞாலமே விண்ணோர்க்கும் பிறவே அறிவறியான் என்று பாடல் வந்தது. வரி வந்தது போன பாடலில். அது எதை குறிக்கிறது போன பாடல் என்று? அறிவறியான் திருக்கோலமும் என்று சொல்லப்பட்டது. அதாவது இறைவன் திருமேனியை தரித்து எழுந்தருளிய கோலத்தை அது பேசிற்று. அந்த திருக்கோலம் இறை திருவுருவ காட்சி என்பது மேலுலகத்து உள்ளாருக்கும் பூமியில் உள்ளாருக்கும் மற்ற உலகத்தில் உள்ளாருக்கும் அந்த திருக்கோல காட்சியை காண்பதற்கு அறிவறியான் என்பது போன பாடலுடைய கருத்து. இப்பாடலில் அதே வாக்கியங்கள் வானே நிலனே பிறவே அறிவறியான் என்று வருகிறது. இதில் என்ன கருத்து என்றால், வானே என்றால் சொர்க்கலோகம், நிலனே என்றால் பூலோகம், பிறவி என்றால் பிற உலகுக்கும் அறிய முடியாத பெருமான் என்றால் என்ன அர்த்தம்னா, சிவலோகம் என்பது எல்லா 7 லோகங்களுக்கும் மேலாக இருக்கின்ற ஒன்று சிவலோகம். எனவே பூஹு புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா ஓஹும் சத்தியம் என்று சொல்லுகின்ற பொழுது 7 லோகங்கள் சொல்லப்படுகிறது. இந்த 7 லோகத்தில் இருக்கிறவருக்கும் அறிவறியான் என்றால் அவன் அதற்கும் மேலானவனாக இருக்கின்றான் என்று இங்கு பொருள் எடுத்துக் கொள்ளுதல் வேண்டும். அப்படியாப்பட்ட இறைவன் சிவலோகவாசி தானே வந்து எம்மை தலையளித்து, இங்கு தலை அளித்து என்ற சொல்லுக்கு கருணையின் காரணமாக, தலை அளித்தல் என்றால் கருணை செய்து,
எம்மை கருணை செய்து எம்மை தலையளித்து ஆண்டு கொண்டருளும் எம்மையும் அவருடைய ஆளாக ஆண்டதை இங்கு குறிப்பிடுகின்றார். இங்கு இந்த பெண்மணியானவள் என்ன சொல்லுகின்றால்? அறிவதற்கு அறியவன். ஏன்? அவன் சிவலோகத்தில் இருக்கிறான். இது புராண நிகழ்வு போல. என்னவென்றால், இறைவன் என்றால் எங்கும் நீக்கமர நிறைந்தவன் என்றுதான் தத்துவம் கூறும். ஆனால் புராண நிகழ்வு என்று வருகின்ற பொழுது அந்த இறைவனுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து, ஒரு உலகத்தை கொடுத்து, அந்த உலகத்தில் வசிப்பவனாகவும் நாம் இந்த உலகத்தில் வசிப்பவராகவும் என்று இடத்தால் பிரித்து கூறும். அந்த இடத்தால் பிரித்து கூறி அந்த இறைவனுடைய லோகம் என்று இருக்கிறது அல்லவா, அந்த லோகத்தில் உள்ள அந்த ஈசனானவன் வானுலகத்திற்கும் எட்டாதவனாக இருக்கின்றான். அவன் பூலகத்தில் இருக்கிற நமக்கு எட்டக்கூடியவனாக வருகிறான் என்று இங்கு அந்த உலகத்துக்கும் அரிதற்கு அரியவனாகிய அந்த இறைவனானவன் நமக்கு கருணையின் காரணமாக நம்மை ஆட்கொள்ள வேண்டி இறைவனானவன் இந்த பூலோகத்திற்கு வருகின்றான். எனவே இந்த பெண் கூறுகின்ற கருத்து என்னவென்று பார்க்கின்ற பொழுது, அவனுடைய கருணை இங்கு பேசப்பட்டிருக்கிறது. அவன் அரிதற்கு அரியவன், ஆனாலும் நம்மை அவன் ஆட்கொள்ளுவதற்காரணம் அவனுடைய கருணை. ஏன் நாம் அரிதற்கு அரியவராக அவர் இருக்கிறார் என்றால், அந்த ஈசனை அனுபவிப்பவர்கள் யார் என்றால், அரிய தவம் புரிந்து அந்த தவத்தின் காரணமாக இறைவனுடைய லோகம் சென்று இறைவனை அடைந்தவர்கள், அல்லது தவத்தின் காரணமாக இறைவனை அறியக்கூடிய அந்த உயர்நிலையை பெற்றவர்கள். அவர்கள் தபஸ்விகள், அடியார்கள். ஆனால் அந்த ஒரு தன்மை, அந்த அரிய தவமோ நம்மிடத்தில் கிடையாது. அப்ப அரிய தவம் இல்லாதவர்களாக இருக்கிறதுனால நாம் ஏழைகள் என்று பொருள். தேவர்கள் அவர்கள் உயர்ந்தவர்கள் என்றால் என்னன்னா, புண்ணியம் என்ற ஒரு தவத்தை செய்த காரணத்தினால்தான் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. அந்த புண்ணியத்தின் காரணமாக சொர்க்கத்தை அடைந்தவர்கள். நாமோ அந்த தன்மை அற்றவர்களாக இருக்கிறோம். புண்ணியம் என்பது இல்லை, ஆனால் ஒன்று உண்டு. என்னன்னா, அவன் வசப்பட்ட அன்புன்னு ஒன்று இருக்கு. புண்ணியம் இல்லை, அவன் வசப்பட்ட மனம் இருக்கு. அன்பினால் அவன் வசப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்பினால் அவன் வசப்பட்டதை தவிர முனிவர்களும் ரிஷிகளும் மற்றும் உள்ள தேவர்களும் செய்தது போல், தேவர்கள் இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம், மற்ற அந்த அடியார்கள், சிவன் அடியார்கள் செய்த தவத்தை போல் நாங்கள் தவம் அற்றவர்கள். கடுந்தவம் காட்டிலே சென்று தவம் செய்வார்கள், தனிமையில் தவம் செய்வார்கள். இத்தனை செய்கின்ற அந்த தன்மை கொண்டவர்கள் அவர்கள், மற்றவர்கள். நாமோ அவ்விதமான தவம் செய்கின்ற ஆற்றல் அற்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஒன்று உண்டு. என்ன உண்டு? அன்பினால் அவன் வசப்பட்ட மனதை உடையவர்கள். எனவே தவம் என்ற அந்த ஆற்றல் அற்றவர்களாக இருக்கிறனால உயர்ந்தோர் அல்ல. ஆனால் அன்பு என்ற ஒரு தன்மை உடையவர்களாக இருக்கின்றோம். இந்த இறைவன் என்ன செய்கிறார்? தவம் உடையவர்களுக்கே அரிதாக இருக்கிற அந்த இறைவன், நாம் அன்பினால் அவர் வசப்பட்ட மனதை உடைய காரணத்தினால பிறவருக்கு அறிவறியவனாக இருக்கிற அந்த இறைவன் பெரும் கருணையின் காரணமாக எம்மை ஆட்கொள்ள வேண்டி, எம்மை அவருடைய ஆளாக ஏற்றுக்கொள்ள வேண்டி தலை அளித்து கருணையின் காரணமாக வருகிறார்.
இதுதான் இங்கு பேசப்படுகிறது. இதில் நமக்கு தெரிய வருகின்ற விஷயம் என்ன? இறைவன் நமக்கு மனம் என்ற கருவியை கொடுத்திருக்கிறார். இந்த மனம் என்ற கருவியிலே எத்தனையோ உணர்வுகள் உண்டு. அதில் மிக உயர்ந்த உணர்வு எது என்றால், உணர்வுகள் என்றால் நம்மை பந்தப்படுத்தக்கூடிய உணர்வுகள் உண்டு. பற்று, பாசம், இதெல்லாம் பந்தப்படுத்தக்கூடிய உணர்வுகள். நமக்கு துன்பத்தை தருகின்ற உணர்வுகள் பயம், கவலை, போட்டி, பொறாமை, இவை துன்பத்தை தருகின்ற உணர்வுகள். ஆனால் நம்மை மேலான இன்பத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய உணர்வையும் இறைவன் இந்த மனதிலே கொடுத்து வைத்திருக்கிறான். அதுதான் அன்பென்ற உணர்வு. இந்த அன்பென்ற உணர்வினால் நாம் அந்த உணர்வோடு ஒன்றி அந்த ஈசனுடைய திருவடியை, ஈசனை நாம் பிடித்தோம் என்றால், நம்மிடத்தில் அன்பு என்ற உணர்வு மேலோங்குகின்ற பொழுது நம்மிடத்திலே இறைவனுக்கு பெரும் கருணை என்ற உணர்வு மேலோங்கும். ஒரு குழந்தை, கள்ளங்கபடமில்லாத ஒரு குழந்தை, அது தன்னுடைய பிஞ்சு முகத்தை வைத்து நம்மை கண்களால் நோக்குகின்ற பொழுது அதில் என்ன உணர்வு மேலோங்கி நிற்கும்? குழந்தையினிடத்தில் எந்த உணர்வு பிரதானமா இருக்கும்னா, அன்பென்ற உணர்வு தான் பிரதானமா இருக்கும். நாம் பிறக்கின்ற பொழுது நம் மனம் மிக உத்தமமான உணர்வோடு தான் இருந்தது. அது என்ன உணர்வு? அன்பென்ற உணர்வு. ஆனால் நான் என்ற அகந்தை வளர வளர நமக்குன்னு உள்ள இந்த ஜென்மாந்திர வாசனைகளானது மேலோங்குகின்ற பொழுது விருப்பு வெறுப்புகள் மேலோங்கி மற்ற உணர்வுகள் வர ஆரம்பித்து விடுகிறது. எனவேதான் அந்த சிறு குழந்தைகளிடத்தில் என்ன உணர்வு மேலோங்கி நிற்கும்னா, அன்பென்ற உணர்வு தான் இருக்கும். அந்த அன்பு அடுத்து என்ன உணர்வு இருக்கும்? தாயினிடத்தில் ஏக்கம், தாயையே நோக்கி நிற்கின்ற ஒரு தன்மை. இது குழந்தைகளுடைய பிரதான உணர்வு. எனவேதான் ஒரு மானிட உலகத்திலே தெய்வத்தை அடைவதற்குரிய ஒரு உயர்ந்த உணர்வு கொண்ட ஒரு பருவம் என்றால் அந்த குழந்தை பருவம் தான். அந்த உணர்வு நாம் அடியார்களோடு சேர்கின்ற பொழுது, இறைவனுடைய அருமை பெருமைகளை கேட்கின்ற பொழுது மறுபடியும் நம்மிடத்தில் அந்த அன்பு என்ற உணர்வு மேலோங்கும். ஒரு அடியாரிடத்தில் எத்தனையோ உணர்வுகள் மனதில் அப்படி இப்படி என்று வந்தாலும் அன்பென்ற உணர்வையே மையமாக வைத்து அந்த ஈசனை வழிபடுதல் வேண்டும். இந்த அன்பென்ற உணர்வு எப்போ வரும்? உயர்ந்தோரை நோக்குகின்ற பொழுது வரும். ஒரு குழந்தையிடத்தில் அன்பென்ற உணர்வு எப்படி மேலோங்குகிறது? அவள் சதா அந்த குழந்தையானது தாயும் தந்தையும் நோக்கி இருக்கின்ற பொழுது, மற்றதை பிரதானமாக அக்குழந்தை நினைக்காது. உற்ற துணை யாருன்னா அம்மா, அடுத்து தகப்பன். அம்மை அப்பனை நினைக்கின்ற பொழுது உள்ளத்தில் அன்பென்ற உணர்வு மேலோங்கி நிற்கும். உயிர்களுக்கெல்லாம் அம்மையும் அப்பனுமாக இருக்கிறான் யார்? அந்த ஈசன். அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே என்று சொல்லுகின்ற பொழுது மேலோங்குகின்றது எந்த உணர்வு? அன்பென்ற உணர்வு. அப்ப உயிருக்கும் தாயும் தந்தையுமாக இருக்கின்றவன் அவன் என்று சொல்லுகின்ற பொழுது, உயிர் அதை உணர்கின்ற பொழுது ஏற்படுகின்ற உணர்வு தான் அன்பென்ற உணர்வு.
இறைவனோ எப்படியாப்பட்டவன்? அன்புக்கு அகப்படும் மலையே, அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார் என்று சொல்லுவார் திருமூலர். ஆக அன்பு என்ற உணர்வுதான் நமக்கு மிக முக்கியம். அன்புடையவர் தவமுடையவராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அன்புடையவர் வேதம் கற்றவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்போன்ற ஒரு குணம் உயிரோடு இருந்தது என்றால், உயிருக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிற இறைவன், அவன் 7 உலகங்கள் கடந்து சிவலோகத்தில் இருந்தால் என்ன, என் குழந்தை பூலோகத்தில் இருக்கா, அவன் ஓடி வருவான். ஒரு குழந்தை அம்மான்ற வார்த்தை தெரியலனா கூட அந்த கண் பார்வையாலும் அது எழுப்புகின்ற அந்த ஒளியானது மழலையாக இருந்தாலும் அந்த தாய் ஓடி வருவாள். அதுபோல் கட்டறிந்த வேத விற்பனனாக அவனை அழைப்பதை விட அன்பால் அவனை அழைக்கின்ற பொழுது அந்த அருணாச்சலன் எங்கிருந்தாலும் ஓடி வந்துவான். அன்பு இறைவனையே இழுக்கும். அன்பு அப்படியாப்பட்ட ஒரு உயர்ந்த உணர்வு. இந்த பெண்களுக்கு என்ன இயல்பாக அமைந்துவிட்டது என்றால், பெருந்தவசிகள் போல் சாஸ்திரத்தை கற்றவர்கள் அல்ல, காட்டிலே சென்று தவம் செய்யக்கூடிய வாய்ப்பு உற்றவர்கள் அல்ல, ஆனால் அன்பு மிகுதியாக இருக்கின்ற ஒரு தன்மை உடையவர்கள். அதனால்தான் யாருக்கும் அறிவறியவனாக இருக்கிற அந்த இறைவன் அன்பு என்ற உணர்வுக்கு அகப்பட நினைக்கிறான். எனவே நாம் அவனை சென்று பற்ற முடியாது. அவனே தலையளித்து பெருங்கருணையால் எம்மை ஆண்டு கொண்டருள, எம்மை ஆண்டு கொண்டு அருளுவதற்காக அவன் வருகிறான். அதாவது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல அவன் வருவதற்கு முன்பு எது வருகிறதா? அவன் திருவடி வருகிறது. இறைவனுடைய அந்த திருக்கழல்கள் வருகிறது. இறைவன் திருவடியை அருளாக சொல்லுவார்கள். சம்பிரதாயத்தில் அன்னை உமையவள் ஈசனின் இடப்பாகத்தை கொண்டவள் என்று சொன்னாலும், தத்துவார்த்தமாக பார்க்கின்ற பொழுது அன்னை ஈசனின் திருவடியாக இருக்கிறார். ஏனென்றால் இறைவன் வருவதற்கு முன்பு அவன் அருள் வந்துவிடும். அந்த அருளுவது எது? இறைவனுடைய திருவடி. எனவே இங்கு கொஞ்சம் யோசித்து பார்த்தால், அன்னை ஈசனின் இடைப்பாகமா அல்லது அன்னை ஈசனின் திருவடி பாகமா என்றால், அருள்தானே முன்பு வரும். தலைவன் வருவதற்கு முன்பு தலைவனின் அருள் அன்பர்களை ஆட்கொள்ள வரும். அந்த அருளாகிய அந்த திருவடி வருகிறதா, வான்வார் கழல் பாடி என்று சொல்கின்றார். வான் வார்னா பெருமை பொருந்திய, கழல் திருவடியை பாடி. இங்கு ஏன் அந்த திருவடி பாரப்படுகிறது என்றால், பெருங்கருணையே வடிவானவன் ஆட்கொள்வதற்கு முதலில் வந்தது எது? அந்த திருவடி தானே வந்து ஆட்கொண்டது.
எனவே அந்த திருவடியை பாடி, அந்த திருவடி அதனுடைய அழகும் அதனுடைய வீரமும் இங்க பேசப்படுகிறது. அந்த திருவடி என் உள்ளத்தை கவர்ந்தது. எது உள்ளத்தை கவரும்? அழகு. அடுத்து எது கவரும்? வீரம். அழகும் வீரமும் பாடுவது தமிழ் பாரம்பரியத்தில் மிக உயர்ந்த ஒன்றாக வைப்பார்கள். மையமாக வைத்து பாடப்படுவது அழகும் வீரமும் தான். எனவே என் உள்ளத்தை கவர்ந்ததாகவும் என்னை பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. வீரம் என்றால் என்ன? தமக்கு கேடு வராது, அதாவது அடியார்களுக்கு கேடு வராது பாதுகாக்கின்ற ஒன்றுக்கு பேரு வீரம்னு பேர். அடியார் உள்ளத்தை கொள்ளை கொள்வதற்கு அழகு என்று பேர். அந்த திருவடியானது அழகும் வீரமும் நிறைந்ததாக இருக்கிற காரணத்தினால் வான்வார் கழல் பாடி என்று சொல்லுகின்றார். வந்தோருக்கு அப்படி பாடிக்கொண்டு வருகின்றோம். வந்தோருக்கு உன் வாய் திறவாய், வந்தவர்களாகி எங்களுக்கு உன் வாய் திறக்க மாட்டாயா? உன் கதவை திற. கதவை திறக்கவில்லை என்றாலும் உன் வாய் திறந்து பேசுவாயே, பேசு என்று கூறுகின்றார். ஒன்று, வாய் திறவாதற் காரணம் தூக்கத்தில் இருக்கிறான் ஒரு அர்த்தம். மற்றொரு காரணம் ரொம்ப சிறப்பான காரணம். என்ன காரணம்னா, அவள் உறங்குகின்ற பொழுது நாளை வந்து எழுப்புவேன் என்று சொல்லி படுத்தாள். ஈசனை வழிபடத்தானே அவர்கள் நீராடச் சொல்லுகின்றார்கள். இறைவன் அருளில் தானே ஆடர்த்து நீராடர்த்து. கடைசி நினைப்பென்ன? இறைவனை அவன் திரு அருளிலே நீராடுதல் வேண்டும். இவர்கள் அவன் பெருமையை, அந்த திருவடி பெருமையை சொல்லுகின்ற பொழுது, ஏன் இவள் வாய் திறக்கவில்லை என்றால், அவன் பெருமையை காதால் அவர்கள் பாட கேட்டவுடனே விழித்து விட்டாள். விழித்தவுடனே அந்த திருவடி பெருமை கேட்கப்பட்டது. அந்த திருவடி பெருமை கேட்டவுடனே என்ன ஆகிறதுனா, மனம் அவனை சிந்திக்கிறது. அந்த மனம் அவனை சிந்திக்கின்ற பொழுது உள்ளம் உருகுகின்றது. உள்ளம் உருகுகின்ற பொழுது பாவனைக்கு மனம் சென்று விடுகிறது. எண்ணம் வாக்கு பேசும், மனம் எண்ணங்களால் சிந்திக்கும். பாவனை என்பது என்னாகனா, அங்கு மனமும் செயல்படாமல் உயிரானது அந்த அன்பினால் இறை உணர்வோடு ஒன்றுபட்ட நிலைக்கு பாவனைன்னு பேர். மனமும் மௌனமாகிவிட்டது என்று பொருள். மனம் எண்ணங்களாக இருந்துச்சுன்னா சிந்தை என்று பெயர். பாவனைன்னு வருகின்ற பொழுது அங்க மன சிந்தனை என்பது கிடையாது. மனோ தர்மத்தில் உயர்ந்ததான அன்பு என்ற உணர்வில் தோய்ந்த பொழுது அந்த உணர்வினால் அவனை பிரித்து பாவனை பெறும். எனவே மனமும் மௌனமாகிவிட்டது. மனம் மௌனமான பிறகு சிந்தை இல்லை. சிந்தை இல்லாத பொழுது வாக்கு இல்லை. இதுதான் அவளுக்கு நடந்து விட்டதோ? எது நடந்து விட்டது? அவன் பெருமையை கேட்டவுடனே உருகி இருப்பாள். உருகிய பொழுது மனம் சிந்தையற்று அன்பென்ற உணர்வினால் அவனோடு ஒன்றிவிட்ட காரணத்தினால் வாய் திறக்காமல் இருக்கிறாளோ? இதுவும் நடக்கலாம் அல்லவா? இது ஒரு காரணம். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், வாக்கு மௌனம் நமக்கு தெரியும். மன மௌனம் என்பது
மனதிலே எண்ணங்கள் எழாமல் அன்பென்ற உணர்வினால் இறையோடு தோய்ந்த நிலையில் இருக்கின்ற பொழுது அதற்கு பாவனான்னு பேர். அங்கு எண்ணங்கள் இருக்காது, உணர்வு தான் இருக்கும். அவ்வளவுதான். இது மனமௌனம்னு பேர். அப்பொழுது வாக்கோ சிந்தையோ இருக்காது. இது ஒரு நிலை. இந்த ஒரு உயர்ந்த நிலை ஏற்படுகின்ற பொழுது அவர்களுக்கு வாக்கும் இருக்காது, உடல் உணர்வு இருக்காது, சிந்தையும் இருக்காது, பாவனா உணர்வு இருக்கும். இந்த நிலை அடைந்து விட்டாயோ, அதனால்தான் வாய் திறவாமல் இருக்கிறாயோ, ஊனே உருகாய். இறைவன் அருமை பெருமையை நினைக்கின்ற பொழுது ஊனும் உருகுமா, நெஞ்சும் உருகும், ஊனும் உருகும். ஊன் என்றால் ஸ்தூல உடல் குலைந்து விடுமா, அதான் உருகுதல் பேர். அது கூட உனக்கு உருகவில்லையா, ஊனே உருகாயோ, அப்படி இல்லாமல் இருக்கிறாயோ, உனக்கே ஊறும். அன்புடையால் காணப்படுவது இந்த மாதிரி தன்மை உனக்கு தான் இருக்குமா என்று கேட்கின்றார். என்ன பொருள் இதுல? ஊனே உருகாய் உனக்கே ஊறும் என்றால் என்ன பொருள் இது? ஊன் உருகலியா? அன்புடையவள் போல் பேசி நின்று அந்த அன்பின் விளைவாகிய தன்மை உனக்குள் நடக்காம இருந்தா அது உனக்கு தாண்டி அப்படின்னு சொல்ற மாதிரி இது அமைகின்றது. என்றால் என்ன அர்த்தம்னா, இந்த பாடல்ல பிரதானமே அன்பு தான். அன்பென்ற சாதனன் ஒன்று இருந்தா போதும். நாம் அவனை தேடி செல்ல வேண்டாம், அவன் நம்மை தேடி வருவான். ஏன் நாம் அவனை தேடி செல்ல வேண்டாம்? சோம்பேறியா இருக்கு சொல்றதா இல்லை. அன்புன்னு ஆயிடுச்சுன்னா பாவனையில் ஒன்றி தோய்ந்த நிலையில் இருக்கும் பொழுது பிரயத்தனமே இருக்காது. வாக்கு பிரயத்தனம் இல்லை, மனோ பிரயத்தனம் இல்லை, உடல் பிரயத்தனம் இல்லை. உயிர் அன்பில் தோய்ந்து நிற்கிறது, அவ்வளவுதான். எப்படி நான் அவனை தேடி செல்ல முடியும்? எண்ணம்னு ஒன்று இருந்தாதான் வாக்கு பேச்சும் ஒன்று இருக்கும், உடல் செயல் என்று ஒன்று இருக்கும். அன்பில் தோய்ந்த பொழுது நான் இருந்தும் இல்லாமல் நான் இருக்கிறேன், ஆனால் அன்பினால் தோய்ந்து விட்டேன். எப்படி என்னால் செயல்பட முடியும்? உடல் கருவிக்கரணங்கள் இருந்தும் அந்த கருவிக்கரணங்களை பயன்படுத்தாத நிலை. இது உறக்கத்துல அஞ்ஞானத்துல மூழ்கியிருந்தாலும் கருவிக்கரணங்களை பயன்படுத்த முடியாது. அதுபோல அன்பென்ற உணர்வுல இருந்தாலும் கருவிக்கரணங்களை பயன்படுத்த முடியாது. ஆனால் நான் விழித்து கொண்டேன், அன்பென்ற உணர்வை பிடித்து கொண்டேன், அந்த அன்பினால் அவன் இடத்தில் உருகி நிற்கிறேன், அவ்வளவுதான். நான் இருக்கிறேன், அன்பு இருக்கு, அன்புடையவன் இருக்கிறான், கருவிக்கரணங்கள் செயல்படுத்த முடியாம இருக்கு. என்ன ஒரு அற்புதமான கருத்து! இதுதான் இந்த பாடல்ல இருக்கிற விஷயம். ஏலோர் எம்பாவாய் என்று சொல்லி முடிவடைகிறது. பாடல் 7க்கு போகலாம். பாடல் 7. அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இரு சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய். தென்னா என்னா முன்னம் தீ சேர் மெழுகு ஒப்பாய் என்னானை என் அறையான் இன்னமது என்று எல்லாமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னமும் துயிலிதியோ வன்னெஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியாள் என்னே துயிலின் பரிசு ஏலோர் எம்பாவாய். இது இப்பாடலில் என்ன கருத்து வருகிறது என்பதை பார்ப்போம். அன்னே, அம்மா, அன்னையே என்று பொருள்.
அதாவது ஒரு முதிய பெண், வயதில் முதிர்ந்தவர்கள், வயதில் இளையவளாக இருக்கின்றவள் பேதை. அதை பேதையாக இருக்கின்ற அந்த பெண்ணை அம்மா என்று அழைப்பார்களாம். ஒரு சிறு வீட்டில் குழந்தை படுத்துறங்கினால் அவள் சிறுமியாக இருக்கின்ற பொழுது பெற்றெடுத்தவளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய பாரம்பரியம் அந்த குழந்தையின் பேரிட்டு அழைக்க மாட்டோம். காலையில் அவள் துயில் எழுப்புகின்ற பொழுது அண்ணே, என் அன்னையே. என்ன ஒரு பாரத கலாச்சாரம்! ஒரு சிறுமியை பேரிட்டு அழைக்க கூடாதா? அது நம் வீட்டு குழந்தையாக இருந்தால் அம்மான்னு அழைக்கணும். ஏனென்றால் ஒரு பெண்ணிடத்தில் மலர்ச்சி அடைய போறது தாய்மை. அந்த தாய்மையே அவளுடைய தவம். அந்த தாய்மையால் அவள் இறைவனையும் பெற்றுவிட முடியும். இறைவனை பெறக்கூடிய அம்சம் ஒரு பெண்ணுக்கு இயல்பாக இருக்கிறதா. அதனாலதான் அவளை அம்மான்னு அழைக்கிறது. பெயரிட்டு அழைத்தல் நம்முடைய பாரம்பரியம் இல்லை. அதற்கடுத்து பெயர். ஆனால் அவள் எழுப்புகின்ற பொழுது அம்மா அப்படின்னு இருக்கு. இவையும் சிலவோ, உன்னுடைய செயல்களில் சில இப்படி இருக்கலாமா அம்மா, உன்னுடைய செயல்களில் சில இப்படி இருக்கலாமா? ஏன் இவ்வாறாக இவள் சொல்லுகிறாள் என்றால் அடுத்த விஷயங்களை பார்க்கணும். என்னன்னா, பல அமரர் உன்னற்கு அரியன். இங்க உன்னற்கு என்றால் நினைவதற்கு, நினைப்பதற்கு. பல அமரர், பல வகைப்பட்ட தேவர்களும் நினைப்பதற்கு அரியவன். இங்கு இரு பொருள் எடுக்கலாம். ஒன்று நினைத்தல் அல்லது சாறுதல். ஏன் பல தேவர்கள் சாறுதலுக்கு அரியவன் என்றால் அவர்கள் புண்ணியம் செய்தவர்கள். அந்த புண்ணியத்தினால் சௌகரியமான லோகத்தை பெற்றவர்கள். எனவே அவர்கள் எதை பிரதானமாக சாருவார்கள்? புண்ணியத்தின் விளைவாகிய சௌகரியத்தை. எனவேதான் பல அமரர் உன்னருக்கு அறியார். வாழ்க்கையில மனுஷனுக்கு சௌகரியங்கள் அதிகமாயிடுச்சுன்னா அவன் எப்பயுமே சௌகரியங்களையே சார்ந்து வாழ பழகி விடுவான். சௌகரியம் ஏற ஏற நாம் தெய்வத்தை சாராமல் சௌகரியங்களையே சார்ந்து வாழ பழகுவோம். இது நம்மிடத்தில் இருக்கும். சௌகரியத்தை விட்டாதான் இறைவன் திருவடியை சார்ந்து இருக்க முடியும். அதான் பல அமரர் உன்னற்கு அரியன். உண்மைதானே சொல்லறது. அது யாராக இருந்தாலும் சௌகரியத்துக்கு பழகிட்டோன்னு வச்சுங்களா, இறைவனை சாரத்துக்கு கொஞ்சம் யோசிப்போம். அதாவது வாக்களவுல சார்ந்து மனம் அவனை சாரத்தை விட்டு மனம் சௌகரியத்தை தான் சாரும். ஆக குறை எங்க இருக்கிறது? அந்த நபரை கூறவில்லை, மனதை கூறுகின்றேன். மனம் புண்ணியம் அதிகமாக இருந்தால் புண்ணியத்தை சாரும். இது தேவர்களுக்கு. மானிடர்களுக்கு பொருள் சௌகரியம் அதிகமாயிடுச்சுன்னா பொருளையே சாரும் இந்த மனம். இறைவனை சாருவதற்கு நமக்கு துணை செய்யாது. பலர் அமரர் உன்னற்கு அரியன், நினைப்பதற்கு அரியவன், சாறுதலுக்கு அரியவன். ஏனென்றால் அவர்கள் மனம் சாராது. இது ஒன்று. பல அமரர் உன்னற்கு அரியன். ஒருவன் என்றால் ஒப்பற்றவன், ஒரு முதல்வன், அவனே முதல்வன்.
ஒப்பற்றவன், அவனுக்கு ஒப்பார் மிக்கார் ஒருவரும் இல்லை. இருஞ்சீரான், இருஞ்சீரான், சீரன், சீர் என்றால் சிறப்பு. இருஞ்சீரான்னா மிகுந்த, இரு என்ற சொல்லுக்கு மிகுந்த, சீரான் என்றால் சிறப்புடையவனாகிய சிவபெருமானுடைய தன்மை, பெருமைக்குரிய குணங்கள்னால்தான் சீரும் சிறப்பும் உடையவன். அந்த சிறப்பு என்பது பொருளாதாரத்திலும் சிறப்பு சொல்லலாம், குணத்தாலும் சிறப்பு என்று சொல்லலாம். இங்கு எதன் அடிப்படையில் சிறப்பு என்று சொல்லப்படுகிறது? அவன் முதல்வன், முதல்வன் என்றாலே அத்தனைத்துக்கும் அவன்தான் ஐஸ்வரியன். இருள் சீரான் என்றால் அவனுடைய குணத்திலும் மிக உயர்ந்தவன் என்று பொருள். ஏனென்றால் உயர்ந்தோருக்கு பொருளாதாரத்திலும் பதவியிலும் உயர உயர ஒருவருடைய குணமும் உயர்ந்தால்தான் எல்லாருக்கும் நல்லது. ஆனால் பதவியும் பொருளாதாரம் உயர்ந்து குணம் ஏற்றம் இல்லை என்றால் அது மற்றவர்களுக்கும் அவர்களுக்கும் தீங்காக தான் அமையும். இங்க ஒப்பற்றவனாகிய அந்த ஒரு முதல்வன் இருஞ்சீரான் என்று சொல்லுகின்ற பொழுது அவன் குண ஏற்றமுடையவனாக அவன் இருக்கிறான். குண ஏற்றம் என்றாலே அத்தனையும் அரவணைக்கிற தன்மை என்று பொருள். இப்படி பலர் அமர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான், அப்படியாப்பட்டவருடைய சின்னங்கள் கேட்போ. காலை நேரம் விடியற் காலத்துல கைலாய வாத்தியம், அந்த ஊதுகுழல், சங்குநாதம், இதை கேட்கிறதா. இது எதை குறிக்கிறது? அவனுடைய வெற்றி சின்னங்களுடைய சப்தம். அது அவனுடைய வெற்றி உயிர்களை அஞ்ஞானத்திலிருந்து மலங்களிலிருந்து நீக்கி உயிர்களுக்கு பேரின்பத்தை தந்து அருளுகின்ற அந்த வெற்றியை குறிக்கின்ற சின்னங்கள் தான் இந்த ஊதுகுழல், பஞ்சவாத்தியம், கைலாய வாத்தியம். பஞ்சவாத்தியம் கைலாய வாத்தியம். அதை காதால் கேட்ட உடனே சிவசிவா என்று சிவன் என்றே வாய் திறப்பாய், சிவசிவா சிவசிவா என்று வாய் திறப்பாயே. சின்னங்கள் கேட்பங்க. சின்னங்கள் என்று குறியீடுகள் கிடையாது. இங்க சின்னங்கள் என்பது வெற்றி சின்னங்கள் என்று எடுத்துக்கொள்ளணும். வெற்றி சின்னங்கள் என்ன? ஊதுகுழலாக, சங்கு நாதமாக, வாத்திய ஒலியாக அது கேட்குமா? அந்த ஒலியை கேட்டவுடனே நாவு சிவ 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 சிவா சிவா என்று வாய் திறப்பாய். இவளுடைய தன்மை அப்படிப்பட்டது. அதற்கப்புறம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொல்லுவார்கள் அல்லவா? அல்ல, தென்னா அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிடுவாளாம்? தென்னா என்ன முன்னம், தென்னாடுடையனேன்னு சொல்லணும் அவசியம் இல்லையா? தென்னான்னுட்டாலே அவனை உணர்ந்துடுறான். உணர்ந்த உடனே இன்னும் நடக்கிறதான், தீ சேர் மெழுகு ஒப்பாய். தீ இன்னோட மெழுகு சேர்ந்தா எப்படி அந்த மெழுகு கடகடகடன்னு உருகுமோ, அதுபோல் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொல்லுவதற்கு முன்பு தென்னாடுன்னு சொன்ன உடனே அப்படியே உள்ளம் கடகட கடகடன்னு உருகுமா. சின்ன வாத்தியம் கேட்டுட்டா சிவசிவான்னு நாமம் சொல்லும், வாய் சொல்லும். தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொல்வதற்கு முன்பு தென்னான்னு ஆரம்பிச்சுட்டாலே உள்ளம் உருகி விடுமா. அதாவது இதுதான் அவளுடைய இயல்பு. வாத்திய ஒலி கேட்டால் சிவசிவா என்று சொல்லுவாள். தென்னாடுடைய என்று ஒலி கேட்டால் நெஞ்சு உருகக்கூடியவள். யார்? இந்த பெண்ணானவள் என்றால் இங்கு மணிவாற்றகர் என்ன சொல்றார்? அவனுடைய அருமை பெருமைகளையே காதால் கேட்க வேண்டும். கேட்டவர்கள் அவன் திருநாமம் சொல்லணும். திருநாமம் சொல்லி அவனுடைய பெருமையா தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொல்லுகின்ற பொழுது அப்படியே உள்ளம் உருகிதல் வேண்டும். அப்படியாப்பட்ட தன்மை உடையவளாக இருக்கிறவள் யார்? எழுப்பப்படுகின்ற பெண்ணானவள். ஆனால் அப்படியாப்பட்டவள் உறங்குகின்றார். அதனால்தான் இவையும் சிலவோ அன்புடையவர்களுக்கு
உறங்கிறது கூட ஒரு தன்மையோ, இதுவும் சிலவோ என்று கேலி பேச்சாக அமைக்கப்பட்டிருக்கிறது. என்றால் மாறாக இருக்கிறது போல இருக்கிறதே என்று சொல்லிட்டு மேலும் சொல்கின்றார், என் ஆணை என் ஆணை என் அறையன் இன்னமது என்று. என் ஆணை என்றால் என் ஆணை என்றால் என் தந்தை, என் அறையன் என் அரசன், இன்னமது எனக்கு இனிய அமுதன் என்று எல்லாமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய். நாங்கள் அனைவரும் தனித்தனியோ சொன்னோம். அவனை என்னன்னு சொல்றோம்? என் தந்தை என்று, என் அரசன் என்று, என் இனிய அமுதம் என்று. இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் தனித்தனியோ சொன்னோம். இங்கு என் எண்ணானை என்றால் என் தந்தை என்று வருகின்ற பொழுது சிறப்புரிமை. உயிர்களுக்கெல்லாம் தந்தையாக இருக்கிறத உணர்ந்ததுனால என் தந்தை என்று இது சிறப்பாக சொல்லுவது. என் அறையன் என்றால் பொதுவாக அத்தனை உயிர்களுக்கும் அவன் கோனே தலைவனாக இருக்கிறனால அரசனாகவும், இன்னமுது எல்லாருக்கும் பேரின்ப அமுதாக இருக்கிறதுனால இதையெல்லாம் நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இன்னும் துயிலுதியோ, இன்னமும் தூங்குறியா? வன்னெஞ்சி பேதையர் போல் வார்த்தை சொல்லப்படுகிறது. அதாவது வன்னெஞ்சி என்றால் என்னதான் இறைவனுடைய அருமை பெருமைகளை கூறினாலும் யாருடைய உள்ளம் உருகாது இருக்கிறதோ அது வன்மையான நெஞ்சி. அதான் கல் நெஞ்சி என்று சொல்லலாம். இங்கு வன் நெஞ்சி வன்மையான நெஞ்சுடையவர்கள் என்று சொல்லலாம். அந்த வன்மையான நெஞ்சுடைய பேதையர் போல் இன்னும் துயிலிதோ வாளாய் கிடத்தியால். வாளாய்னா சும்மா, வாளாய் இருக்கிறதுனா சும்மா உறங்கி கிடக்கிறாயே. என்னே துயிலின் பரிசு. பரிசுனா தன்மை. என்னதான் நீ நல்லாய், ஆனா உறக்கத்தின் இயல்பு இப்படி. என்னே துயிலின் பரிசு என்று சொல்லி முடிக்கிறார். ஏலோர் எம்பாவாய். ஆக இந்த பாடலில் பார்க்கின்ற பொழுது ஒரு பக்தையானவள், அடியார் ஆனவர் எப்படி இருக்கணும் என்று மணிவாசக பெருமான் சொல்லுவது, அந்த அவனுடைய அருமை பெருமைகளை அந்த வாத்திய ஒலி கேட்டாலே நாமும் சொல்லணும். அவனை அரசன் என்று சொல்லுகின்ற பொழுது தீயில் இட்ட மெழுகு போல் நெஞ்சம் உருகுதல் வேண்டும் என்பதை சொல்லப்படுகின்றது. அந்த ஒரு தன்மை வேண்டும். அதற்கு மாறாக பொருள் உலகத்திலே நாம் விழித்து கொண்டிருந்தாலும் உறக்கம் என்று பெயர். இந்த உலக வாழ்க்கையில் நாம் சீரும் சிறப்புமாக இருந்தாலும் அது உறக்கம்தான் பேர். விழிப்பு என்றால் அவன் இறை உணர்வில் திளைக்க முயற்சிக்கின்ற ஒன்றுக்கு பேர் தான் விழிப்பு நிலையின் பேர். இல்லை என்றால் இப்பொழுது சூரியன் உதித்து விட்டது, பகல் வந்து விட்டது, நாம் விழித்து கொண்டோம் என்று சொல்லலாம். நாம் விழிக்கவில்லை, உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறோம். எப்பொழுது இறைவன் நினைப்பில்லை என்றால் உறக்கம்னு பேர். இறை நினைப்பு வந்தால் தான் விழிப்பென்று பேர் என்று சொல்லி இன்றைய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.